ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான புரிதல் நிலை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டேபிள் மேனர்ஸ், மேசை ஒழுக்கம். டேபிள் மேனர்ஸ் எல்லாம் இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அவங்க உட்கார ஆரம்பிக்கும் போதுலேருந்து நீங்கள் அவங்களுக்கு பழக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேசை ஒழுக்கம் அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உணவு சாப்பிட்ற பழக்கம் அப்படிங்கிறது வயிற்றை மட்டும் நிரப்புறது கிடையவே கிடையாது. சாப்பாடு செஞ்சு கொடுத்த அம்மா இல்லை பாட்டி இல்லை அத்தை இந்த மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல தேங்க்யூம்மா தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லுறதும், அதே மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடிய விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிறதுல வரும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழந்தை அதுவாக தானாக சாப்பிட்ற வயது வரும்போது கண்டிப்பாக முதல்ல ஃபாலோ பண்ணுறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவணும். நீங்களும் கையை கழுவிடணும். கையை கழுவிட்டு அந்த வாஷ் பேஷன் பக்கத்துலேயோ இல்லை ஒரு பக்கெட் வச்சுருந்தா அங்கேயோ நீங்கள் பக்கெட்டில் வெளியில் போய் அவங்க கை கழுவிட்டு வராங்கன்னா ஒரு டவல் போட்டுக்கோங்க. டவல் போட்டு இந்த டவலில் தான் கை கழுவுன உடனே நம்ம துடைக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இல்லை வாஷ் பேஷன் இருக்குது, அவங்க கை கழுவுறாங்க அப்படின்னா வாஷ் பேஷன் மேலே சின்னதாக ஒரு ஆணி அடித்து ஒரு டவலை மாட்டி விடுங்க. அந்த டவலில் கையை துடைக்கணும் அப்படிங்கிற பழக்கப்படுத்தி விடுங்க. இல்லைனா அப்படியே வருவாங்க, இந்த சாரியில் துடைச்சிக்கிறது, ஒரு டவல் நைட்டி போட்டிருந்தாங்கன்னு ஒரு டவல் மேலேயே அம்மாஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த டவலில் துடைக்க சொல்கிறது, நைட்டியில் துடைக்க சொல்கிறது. இந்த மாதிரி பழக்கத்தை நீங்கள் முதல்ல மாற்றிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த பழக்கம் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நிறைய வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்க வேகமாக ஓடி என்ன பண்ணுவாங்கன்னா கை கழுவிட்டு அவங்க அம்மாவோட நைட்டியில் துடைப்பாங்க. இது ரொம்ப ஒரு ஒழுக்கமற்ற ஒரு செயலாக. கை அதுக்கு கழுகவே வேணாம். ஏன்னா நீங்கள் குக் பண்ணும்போது வேர்க்கும் துடைச்சிருப்பீங்க, ஒரு சட்னி ஆட்டி மசாலாலாம் போட்டுட்டு கையை துடைச்சிருப்பீங்க, சப்பாத்தி போடும்போது மாவு அதிகமாகிட்டுனா அந்த கையை துடைக்கிறதுக்கு கையை துடைச்சிருப்பீங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அந்த நைட்டியில் எவ்வளோ அழுக்கு இருக்கும். மறுபடியும் கையை கழுவிட்டு அந்த நைட்டியை தொட்டான் அப்படின்னா அழுக்கு தானே இருக்கும். அதோட உள்ளே போகும்போது இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனது அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆகவே கை கழுவுதல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருங்க. சாப்பாடு கொடுக்குறீங்க இல்லை ஃப்ரூட்ஸே கட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்களும் அதே மாதிரி தேங்க்யூ சொன்னால் வெல்கம் பேபி அப்படின்னு சொல்லலாம், வெல்கம் தங்கம் அப்படின்னு சொல்லலாம், குட்டின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவங்கள செல்லமாக கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பழக்கம். கை கழுவுனதுக்கப்புறம் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடும் இடம் கண்டிப்பாக ஒரு பாய் மாதிரி ஏதாவது சின்னதெல்லாம் இருக்குது, இல்லை பெரிய பாயே சாப்பாட்டுக்குன்னு மட்டுமே வச்சுருந்த ஒரு டவலோ பாயோ துணியோ ஒன்று விரித்து அதில் தட்டு வச்சு மடி மேலே ஒரு டவல் போட்டு உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. நீங்கள் ஒரு சிப்ஸ் கொடுத்தாலும் சரி, தண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தாலும் சரி, எது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் கொடுத்தாலும் அந்த இடத்துல உட்காந்து அமர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. வெறும் தரையில் உட்காராமல் அமர்ந்து சாப்பிட்றது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியை கொடுக்கும். குழந்தைங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு மாதிரி குட்டி குட்டி டேபிள் இருக்குது. எல்லாராலையும் அதை வாங்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்மளோட நிலை எப்படி இருந்தாலும் சரி, கீழே ஒரு டவலோ ஒரு பாயோ போட்டு அமர்ந்து உட்காந்து குனிஞ்சி இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு பழக்கி கொடுங்க. முதல்ல குழந்தை ரொம்ப சிந்த தான் செய்யும். அந்த சிந்தினதெல்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்னும் கோவப்படுறதோ இல்லை நீ ஏன் இப்படி சிந்தி சாப்பிட்றனோ சொல்லவே சொல்லாதீங்க. நல்ல பெரிய அகலமாக விரிச்சுக்கோங்க, அகலமான தட்டும் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நீங்கள் நடுவில் சாப்பாடு போட்டிங்கன்னா சிந்தினதெல்லாம் அந்த தட்டுக்குள்ளே தான் சிந்தும். குழந்தைக்கு முதல்ல சாப்பிடும்போது கண்டிப்பாக சிந்தி தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம திட்டவே கூடாது. அவங்க சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை கற்றுக்குவாங்க. முதலே நீங்கள் கற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பயத்தோடு சாப்பிடுவாங்க. பயத்தோடு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க உடலில் போய் அது எப்படி ஒட்டும். ஸோ இதை பழக்கப்படுத்துங்க. குழந்தை உட்காந்து சாப்பிட்ற குழந்தைக்கு மட்டும் இது கிடையாது. நீங்கள் குழந்தைக்கு ஊட்டுறீங்க அப்படின்னாலும் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஊட்டி பழகுங்க. ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு வெளியில் போய் சாப்பாடு ஊட்டுறது இந்த பழக்கத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒரு நாள் நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் டெய்லி பழக்கிட்டிங்கன்னா அதே இடத்துல அப்படியே உட்காந்து கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ
டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வரணும். இந்த டைமில் வந்து ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இல்லை சீரியலு, இல்லை சாங்ஸு இந்த மாதிரி எல்லாம் போடாமல் நீங்கள் மொபைல் வச்சு பார்த்துட்டு சாப்பிடாம நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா குழந்தையும் அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். எல்லா விஷயங்களுமே நம்மளை பார்த்து தான் குழந்தைகள் வந்து வளர்கிறாங்க. அதனால் நாம் எப்படி அந்தந்த பழக்கங்களை நாம் எப்படி கடைப்பிடிக்கிறோமோ அதன்படி குழந்தைகளையும் கடைப்பிடிக்க வைக்க முடியும். அமர்ந்து ஏன் சாப்பிடணும்? மேசை பழக்கம், அதாவது டேபிள் மேனர்ஸில் நம்ம ரொம்ப ஏர்லியாகவே குழந்தைகளுக்கு நிறைய நோய்கள் வந்து வருது. அது வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து மறக்காமல் முழுவதுமாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள். அமர்ந்து சாப்பிடும்போது குழந்தை வந்து என்ன உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நல்லா கூர்ந்து அறிந்து வந்து சாப்பிடும். அதே மாதிரி அதோட மூளை வந்து முழு கவனத்தையும் அந்த சாப்பாட்டு மேலே மட்டுமே வச்சுருக்கும். டிவி பார்த்துட்டோ, மொபைல் பார்த்துட்டோ, ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட முழு கவனம் வந்து அங்கே வந்து இருக்காது, சாப்பாட்டு மேலே இருக்காது. அதே மாதிரி அமர்ந்து சாப்பிடும்போது வந்து ஜீரணம் நல்லபடியாக இருக்கும். இப்போ குனிஞ்சு இப்படி நம்ம எடுத்து இப்படி சாப்பிடும்போது நம்மளோட ஜீரண மண்டலம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு எந்த மாதிரியான உணவாக இருந்தாலும் எளிதில் ஜீரணமாகும். அதனால் அன்றைய காலகட்டங்களில் வந்து உட்கால பிளேட் வச்சு இப்படி குனிஞ்சு நிமிந்து இப்படி சாப்பிடுவாங்க. கைகளால் சாப்பிட்றதுக்கு பழக்கி கொடுங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோங்கிறது தெரியுமா? ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஏதோ ஒரு ரீல்ஸு இந்த மாதிரிலாம் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது. அப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது ஒபிசிட்டி ப்ராப்ளம், ஃபேட்டு, தொப்பை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் இங்கே குனிஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நம்ம உடல் வந்து நம்மளுக்கு சொல்லும். நம்ம நாக்கு வந்து எவ்வளோ வேஸ்ட்டாக இருந்தாலும் அப்படியே உள்ளே போகாது. எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து அறிஞ்சு சாப்பிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து 2 வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் அவங்க உணவு பழக்கத்தை வந்து நம்ம நல்ல உணவுகள் கொடுப்பது மட்டும் கிடையாது, அந்த உணவை வந்து எந்த அளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அமர்ந்து சாப்பிடுவது ரொம்ப அவசியம். உணவை ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக் கொடுக்கணும். நிறைய தட்டில் போட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்கும், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து முதல்லையே நீங்களும் நிறைய போடக்கூடாது, அவங்களையும் போட விடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது உணவு வந்து வீணாவதை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி அந்த உணவை எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அம்மா அப்பா 2 பேரும் ஏர்ன் பண்ணி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிய வைங்க. அப்போ தான் உணவை வந்து வீணாக்காமல் அவங்களால கடைசி வரையிலும் வாழ்க்கையில் அந்த உணவு பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அவங்களோட வாழ்வியலோடு கொண்டு போக முடியும். குட்டி குட்டி பொறுப்புகளை வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து அப்பாவுக்கு இந்த சாம்பார் போடு அப்படின்னு, அந்த சாம்பாரை எப்படி சிந்தாமல் போடணும் அப்படிங்கிறதும், அதோட அளவு எவ்வளோ போடணும் அப்படிங்கிற விஷயங்களும் வந்து குழந்தைங்களுக்கு எளிதில் வந்து இதன் மூலமாக வந்து கற்றுக்குவாங்க. சாப்பிடும்போது கண்டிப்பாக பேசக்கூடாது. அம்மா எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு வடை வேணும் அப்படின்னு அம்மா வைக்கும்போது அதுக்கு தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க தானே, இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த பழக்கம் வெளியில் போகும்போது கண்டிப்பாக வரும். யாரோ ஒருத்தங்க அப்படி எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது அவங்களுக்கு தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு, தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பழக்கப்படுத்துறது நம்ம வீட்டில் இருந்து தான் கொண்டு போக முடியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வயசு ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட பிளேட்டை நீ கொண்டு போய் சிங்கில் போடு. அப்படி போடுறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தை ரொம்ப ஈஸியாக அதை எல்லாமே கற்றுக்கும். ஒரு 2 வயசுக்கு மேலே கண்டிப்பாக இதை நீ கழுவி வச்சிரு, உன்னோட பிளேஸில் வை. சுத்தமாக கழுவுனாலும் பரவாயில்ல, திரும்ப நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பட் வாஷ் பண்ணி போடணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை, டம்ளரில் தண்ணி குடித்தாலும் சரி, பால் குடித்தாலும் சரி, ஜூஸ் குடித்தாலும் சரி, அந்த டம்ளரை வாஷ் பண்ணி இந்த இடத்துல நீ கவுத்தி வை. அப்போ உங்களுக்கு கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். ஆம்பளை பிள்ளை செய்யக்கூடாது, பொம்பளை பிள்ளை செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து 2 பேரையுமே வந்து சமமாக இதை நீ கழுவி தான் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை. முக்கியமானது குழந்தைகளை நம்ம ஒழுக்கமாக வளர்க்கணும்னு நினச்சோன்னா இந்த உணவு பழக்கம், டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் எல்லாமே சேர்ந்து குழந்தையோட அதுவும் சேர்ந்து வளரும். அதுக்கு முன்னாடி பெற்றோர்களாகிய நம்மளை மாற்றிக்கிடணும். அப்போ தான் குழந்தை அதை மாற்றும். நம்மளை பார்த்து தான் குழந்தை வளரும். அதனால் வந்து நம்ம தான் நிறைய விஷயங்களை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த
யங் கப்புள்லேருந்து பேரண்ட்டாக மாறும்போது நமக்கு இருக்கக்கூடிய நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. குழந்தைய வளர்க்குறதுக்கு நீங்கள் ஓடி சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. நல்ல குழந்தையா, ரொம்ப பண்புள்ள குழந்தையா, ஆரோக்கியமான குழந்தையா வளர்க்கணுன்னா, இந்த டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேனர்ஸ் அப்படிங்கிறது குழந்தையோட குணநலன்களை ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன வகுப்பறை தான். ஸோ இந்த வகுப்பறையை சரியாக பயன்படுத்தி நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, குழந்தை அடுத்தடுத்த வகுப்பறையில் ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு எதிர்காலத்தில் சிறந்த ஆரோக்கியமான குழந்தையா உங்கள் குழந்தை இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ பேரண்ட்டுக்கு இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.